பேராசிரியர் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அதுல பேராசிரியர்கள் பேசுறதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் மேல மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில சொல்றாருன்னே புரியல. செய்தி சேனல்கள் எல்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு தெரியல. நாளொரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள்ல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய தலைவராக, காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய அளவுல வாலண்டியராக ஒரு அன்பு செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு விஜய் அவர்கள் தான். ரெண்டாவது, அவர் வீட்டுல ரெய்டு நடத்தினவரையே இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு சுத்த பொய். அது சமூக ஊடகங்கள்ல எவன்லாமோ லூசுத்தனமா பரப்புறான் அப்படின்னு சொன்னா அதை சார்ந்த ஒரு புரிதல் பேராசிரியருக்கு இல்லையா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அது ஒரு பொய்யான வீடியோ, பொய்யான செய்தி. ராஜ் அவர்கள் நேற்றைய தினமே அது சம்பந்தமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரெய்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அப்ப அந்த டீம்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது அவர் இல்லை அப்படிங்கிறது. இருந்தாலும் கண்ணாடி போட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காகவே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களை ஒரு சில பேர் பரப்புனாங்க. அந்த பொய்யை நான் உண்மையை நம்பி பேராசிரியர் எடுத்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதனால் வரையிலும் நாம நம்புற நம்பிக்கையே கெட்டு போறது. ஏன் அப்படின்னா, பேராசிரியர் அவர்கள் ஒரு பெரிய இன்டலெக்சுவல், ஒரு அறிவுஜீவி. அவருக்கு வரலாறு தெரியும், சமூகவியல் தெரியும், நாட்டு நடப்பு தெரியும், கரண்ட் அஃபேர் தெரியும். எல்லா விஷயத்தை பத்தியும் பகுப்பாய்வு செய்து அதனுடைய டேட் வரையிலும் தெரிந்து இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது என்னுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத வரையிலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த நபர் சாதாரணமாக ஒரு சமூக ஊடகத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்றாரே, அதை உண்மையை நம்பி ரியாக்ட் பண்றாரே அப்படின்னு நினைக்கும் போது உள்ளபடியே ரொம்ப மன கஷ்டமா தான் இருக்குது. சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்தணும், அதுல வரக்கூடிய செய்திகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வகுப்படுத்த பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் இன்றைக்கு அதே சமூக ஊடகங்கள் வரக்கூடிய பொய் செய்தியை உண்மையை நம்பி அதை ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்டாக கொடுக்கக்கூடிய இடத்துல பேராசிரியர் இருக்கிறார் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இது உண்மையிலே அவருடைய கூட்டணி தர்மத்தினுடைய அடிப்படையில திமுகவை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இதுல இருக்குது. திமுகவை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னைத்தானே பேராசிரியர் அவர்கள் தாழ்த்தி கொள்வதை முன்னாள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டராக என்னால தாங்கிக்க முடியல.